தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு ஒய்பிவி பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு. அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய்க்கு எதிர்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறதால இந்த பாதுகாப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கு. இதைத் தொடர்ந்து ஒய்பிவி பாதுகாப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பலருக்கு எழுந்திருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு இசட் பிரிவு, இசட் பிளஸ் பிரிவு, ஒய் பிளஸ் பிரிவு, ஒய் பிரிவுன்னு பல்வேறு கட்ட பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு வருது. இதுல முதல்ல இருக்கிறது இசட் பிளஸ் பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை, மத்திய பாதுகாப்பு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றிலிருந்து வீரர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த இசட் பிளஸ் பிரிவு. முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு வழங்குது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் இந்த இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு தான் வழங்கப்பட்டு வருது. 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு வழங்குற இந்த குழுவுக்கு மாதம் 33 லட்சம் ரூபாய் செலவாடுது. அடுத்து இசட் பிரிவு. இந்த பிரிவில் தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த 6 பேர் மற்றும் காவல்துறையை சேர்ந்த 22 பேர் பாதுகாப்பு கொடுப்பாங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது. அடுத்து ஒய் பிளஸ் பிரிவு. தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் மற்றும் 6 போலீசார் இந்த பிரிவில் பாதுகாப்பு கொடுப்பாங்க. சல்மான் கான், கங்கனா ரணவத், ஷாருக் கான் போன்றோருக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த பாதுகாப்பு படைக்காக மாதந்தோறும் 15 லட்சம் ரூபாய் செலவாகுது. இதுக்கு அடுத்தா வர ஒய் பிரிவு பாதுகாப்பு தான் இப்ப விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிவில் தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த 1 அல்லது 2 வீரர்கள் உட்பட மொத்தம் 8 காவலர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இந்த பிரிவுக்கு மாசம் 12 லட்சம் ரூபாய் செலவிடப்படுது. விஜய் மீது முட்டை வீச போறதா சில சமூக வலைதளத்தை பதிவிட்டுள்ள நிலையில இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. எப்படியோ அரசியல்ல பதவி வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு பாதுகாப்பு வந்துடுச்சு.